இன்னைக்கு எபிசோட்ல செந்தில் கோபி கிட்ட வீட்டு பிரச்சனை நிறைய இருக்கலாம், ஆனா அதெல்லாம் பிசினஸ்ல காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே ஒரு முறை நீ தோத்துட்ட, மறுபடியும் தோத்தா அவ்வளவுதான்னு சொல்றாரு. கமலா வீட்டுல நடந்த பிரச்சனையே நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. நீ வேண்டான்னு சொல்லியும் நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினேன். என்னையே அடிக்க கை ஓங்குனவரு உன்னை அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நீ எப்படி அவரோட வாழ போறேன்னு ராதிகா கிட்ட கேக்குறாங்க. இது நான் பண்ணி வச்ச கல்யாணம், என்ன பாடுபட்டாவது அதை சரி பண்றேன்னு ராதிகாவோட அம்மா சொல்றாங்க. கேஸ் ஸ்மெல் வருதுன்னு அமிர்தா கிச்சன்ல போய் பாக்குறா. அங்க பால் பொங்கி அடுப்பு அணைஞ்சிருக்கு. ஜெனி பாப்பா அழுதான்னு தான் போயிட்டேன், பால் பொங்கிடுச்சான்னு கேக்குறா. நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க, நான் வரலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்னு அமிர்தா சொல்றா. அப்புறம் செல்வி கிட்ட நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, நான் வீட்டு வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்றா. ஆன்ட்டி வீட்டை என்னதான் பாத்துக்க சொன்னாங்கன்னு ஜெனி சொல்றா. நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா வீடு வெடிச்சு செதறி இருக்கும், நீங்க எப்படி வீட்டை பாத்துக்குவீங்கன்னு அமிர்தா கேக்குறா. ஜெனியும் அமிர்தாவும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. எழிலும் செலியனும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பாலை அடுப்புல வச்சுட்டு பாப்பா அழுகுறான்னு போயிட்டேன், அது என்னவோ பெரிய தப்பு மாதிரி எல்லாரும் பேசுறாங்கன்னு ஜெனி சொல்றா. ஜெனிய செலியனும் அமிர்தாவை எழிலும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அக்கா இந்த வீட்டுல என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோ அது நடந்துரும் போல என்ன செல்வி யோசிக்கிறாங்க. ஈஸ்வரி பாட்டி பாக்யா கிட்ட நீ எப்படி என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்ச, நான் அவளை பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றாங்க. எல்லாரும் ரூம்ல உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பாட்டி நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கோபி வீட்டுக்கு வந்ததும் கமலா கிட்ட ராதிகா எங்க காணும்னு கேக்குறாங்க. கோபி ராதிகாவுக்கு கால் பண்ண போறாரு. வீட்டுக்கு வர சொல்லி அவன் நிம்மதியை கெடுக்கணுமான்னு கமலா கேக்குறாங்க. எதுக்கு தேவையில்லாம புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில வரீங்கன்னு கோபி கோவப்படுறாரு. இப்பதான் தெரியுதா அவ உங்க பொண்டாட்டின்னு, தவம் இருந்து பெத்த பொண்ணு, வாழ்க்கை தான் சரியா அமையல, இப்போ ரெண்டாவது வாழ்க்கையும் சரியா அமையலன்னு கமலா சொல்றாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு, எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.